நீட் எக்ஸாம் நடக்கும் பொழுதோ இல்லை மத்திய அரசு நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாம் வரும் பொழுது தாலியை கழட்ட சொன்னாங்க, மோதிரத்தை கழட்ட சொன்னாங்க, தோடை கழட்ட சொன்னாங்க. தேம்பி தேம்பி அழுத மாணவி சரியான நேரத்திற்கு வர முடியாததால் அப்படியே கதவையே தட்டி கொண்டு இருந்த மாணவர் எங்கிருந்தோ ஓடி வந்தார், அடித்து பிடித்து வந்த இதுன்னு. இதெல்லாம் இவங்க நிறைய பில்டப்லாம் கொடுத்து எத்தனை வீடியோக்கள் இவங்க போட்டிருப்பாங்க. ஏண்டா எக்ஸாமுக்கு எல்லாம் வந்திருக்கான், எக்ஸாம் எழுத உட்காந்தா இந்த எக்ஸாமே ரத்து அப்படிங்கிற இந்த லட்சணத்தில் இவங்க எக்ஸாம் நடத்திட்டு இது அரசியலுக்கு அவங்கவுங்க மொழி உணர்வோட மாநில உணர்வோட பேசலாம். உண்மைங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கையும் பார்த்துட்டிங்கன்னா அனைத்தும் வட மாநிலத்தவர்களால் மட்டுமே நடக்கிறது. 80% ஏதோ ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு சத்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று இருப்பாங்க. ஆனால் 20% ரேடிக்கலாக இருப்பான். அந்த 20% ரேடிகளுக்கு அஞ்சு 80% முஸ்லீம்களும் பேசாமலே இருப்பாங்க. இவங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லை அந்த 20% பேருக்கு பயப்படுறாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அங்கே எதையாவது குண்டு வெடிக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்கிறது, இல்லை குண்டு வெடிக்கலான்னு பிளான் பண்ணுறப்ப என்னையே அவனை அரெஸ்ட் பண்ணிடும். அவன்கிட்ட போய் கேட்கும், நீ எப்பட்றா எதுக்கு நீ குண்டு வைக்கணும்னு நினச்சேன், நீ படித்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய இன்ஜினியரிங் படித்தேன். ஆமாம், நான் அந்த யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தேன். அப்புறம் எதுக்குடா நீ இது பண்ண அப்படின்னா, நான் ஜாகிர் நாயக் வீடியோலாம் பார்த்தேன், அதில் இஸ்லாத்துக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும்னு அவர் சொல்லியிருந்தார். அதை பார்த்த உடனே நான் படிப்பை கூட விட்டுட்டு, நான் படித்த படிப்பே இதுக்காக தானோ, கொண்டு வைக்கிறதுக்காக தானோ அப்படின்னு நான் அந்த படிப்பை இதில் மடைமாற்றி விட்டேன். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். தேர்வு மைய குளறுபடியால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வுகள் ரத்து. சிரிப்பாய் சிரிக்கும் திராவிட மாடல் நிர்வாகம். திருச்செந்தூர் அன்னதானம் கூடம் அருகே போதையில் உருளும் கோயில் பணியாளர். ஈரோடு உணவகம் 10 மணிக்கு மேல் இயங்கியதால் அடித்து நொறுக்கிய காவலர். ஜமாத்தே இஸ்லாமிய அடிப்படைவாத பிரச்சாரத்தை கண்டித்த சமஸ்த கேரளா ஜமாயத்துல் உலேமா கண்டனம். இந்திய மலேசியா இடையே 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக, திராவிட மாடல் அரசின் தமிழக முதல்வர் அவர்கள் மத்திய அரசை எதிர்த்து ஏதாவது பேசணும் அப்படின்னா அவர் முதலில் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருப்பது, இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். எந்த துறையை எடுத்தாலும் அதில் முதலாவதாக நீங்க கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ்லேயே முதலாவதாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் அப்படிதான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. செய்தி என்ன இப்போ அப்படின்னா, குரூப் டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த தேர்வின் குரூப் 2க்கான தேர்வு சென்னையில நடந்துட்டு இருக்கும் போதே அதுல தேர்வு ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நிர்வாக குளறுபடியால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எழுதினவங்க பல பேர் தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. பல வருட உழைப்பு, அது ஈஸியாலாம் அப்படி அந்த வேலை கிடைச்சிடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்ததுதான். செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த தமிழகத்திலேயே நிர்வாக குளறுபடியோடு ஆட்சி செய்யக்கூடிய திராவிட மாடல்ல எல்லாமே குளறுபடியாக தான் இருக்கும். முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிறது மாதிரி திராவிட மாடலுடைய அரசாங்கம் ஒவ்வொரு துறையிலையும் எப்படி சொதப்புது அப்படின்னு. ஆனால் அதை மேக்கரிக்கிறதுக்கு என்னென்னமோ இவங்க அந்த பூ கட்டுறது, கம்பி கட்டுற கதை, சுற்றி ஒரு ஜிக்னா வேலைகள், இதெல்லாம் ஃபோட்டோஷூட். ரொம்ப முக்கியமான ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா திடீர்னு பைக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரு, டாட்டாவுடைய குழுமத்துடைய ஒரு முக்கியமான கார் அந்த தொழிற்சாலை வரப்போதான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மற்ற மாநிலங்களுடன் போட்டி போடுவதுங்கிறத நம்ம எப்பயோ கிராஸ் பண்ணியாச்சு. நான் காருங்கிறதுனால கிராஸ் பண்ணுறத அவர் சொல்கிறாரு, டைமிங்கோட சொல்கிறாரு, ரைமிங்காக சொல்கிறார். இப்போ நம்ம வெளிநாடுகளோட தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு.
இந்த டேஷை வந்து அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவங்களை தோலுரிக்கிறது மாதிரி பாராளுமன்றத்தில், ஏன்னா இவங்க ஒரு விஷயத்த நேரேட் பண்றாங்கன்னா அதை வந்து எல்லாருமே அதை பத்தியே பேசணும் அப்படிங்கிறது தான் திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இப்போ இவர் இந்த மற்ற மாநிலங்களோடு இல்லை மற்ற நாடுகளோடு தான் நாங்கள் போட்டி போடுறோங்கிற ஒரு நேரேட்டிவை எல்லா தளத்திலையும் அது பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட வாய்க்குசாம நீங்க பேசுங்க அப்படிங்கிறது தான். சரி, இதை நம்ம பேசினா நமக்கும் ஒரு கிரெடிட் பாயிண்ட் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு கே நேருடைய பையன் அருண் நேரு அவர் பாராளுமன்றத்தில், நாங்கள் இப்போல்லாம் மற்ற மாநிலத்தோட ஊபி, மாப்பி, குஜராத், ராஜஸ்தான் உங்களெல்லாம் நாங்கள் போட்டி போடுறதில்ல மேடம், ஒன்லி ஸ்வீடன், ஸ்பெயின், ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, சைனாவை மட்டும் விட்டு வச்சுருக்காங்க, பாக்கி எல்லாரோடையும் நாங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம்னோடனே நீ எந்த லட்சணத்தில் போட்டி போடுற அப்படின்னா அந்த அம்மா உடனே லிஸ்ட்டை நேற்று எடுத்து வச்சு வரிக்கு வரி, நம்ம ஸ்ரீ டிவிலேயே கூட அதை வந்து காணொலியாக போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட 29 நிமிட வீடியோ. சில ப்ராஜெக்ட் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே வந்திருக்கு, அது இப்போ வந்து அதற்கான பெனிஃபிட்டை கொடுக்குது, அதுக்கான அப்பொழுது விதை தூவப்பட்டது, அதற்கான பலன் இப்போ வந்துட்டு இருக்கிறதுங்கிறது. இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் எவ்வளவு உதவி செய்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்காங்க. ஆகவே அவர் இன்னைக்கு சொல்ற இந்த பில்டப்பும் கூட நேற்று அவங்கள பாராளுமன்ற உரையிலே தகர்த்துட்டாங்க. அது ஒரு பக்கம். டு த பாயிண்ட், இந்த டிஎன்பிஎஸ்சிங்கிறது இதுக்கு முன்னால டிஎன்பிஎஸ்சி பல எக்ஸாமுக்கு வருடக்கணக்கில் எல்லாம் ரிசல்ட்டே கொடுக்காம இருந்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து நிர்வாக குளறுபடியால் இந்த தேர்வு ரத்தாயிருக்கிறது. இப்போ இன்னைக்கு வந்து மன்னிப்பு கடிதாசி மாதிரி கொடுத்துருக்காங்க, திரும்ப ரீ டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை 13/3/2026 தொகுதி 2 அது நடக்குது. அப்புறம் 15/3 அதுல இந்த ஞாயிற்றுக்கிழமை தொகுதி 2 அது தமிழ் மொழிக்கான தேர்வு அதுவும் நடக்குது. இது வந்து ஆல் டிக்கெட் உடனே வாங்கிக்கோங்க அப்படி இப்படின்லாம் சம்மந்தப்பட்ட இமெயிலில் நாங்கள் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறோம், ஓடிபி வரும், அதெல்லாம் வச்சு டவுன்லோட்லாம் பண்ணிக்கங்கன்னு ரொம்ப வேகமாக போட்டிருக்காங்க. இதை ஏன் முதல்ல செய்யலை அப்படிங்கிறது பல பேருக்கு தப்பான வந்து ஹால் டிக்கெட், அதாவது தேர்வு நடக்க இடமே கூட தவறாக எல்லாம் சொல்லியிருக்காங்கங்கிற அந்த இஷ்யூலாம் போன எக்ஸாமில் நடந்ததுங்கிறது ஒரு இஷ்யூ. பலமுறை டிஎன்பிஎஸ்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம் நடந்து 1 வருடங்கள் 8 மாதங்கள்லாம் ரிசல்ட்டே வராமல், அந்த ரிசல்ட்டே வராமல் இருக்கிறதுக்கு அது என்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டா நிர்வாக குளறுபடியா என்னன்னு சொல்லணும்ல. இப்போ இனிமேல்லாம் வராதுன்னு சொன்னாங்க. அதில் இப்போ இன்னொன்று என்ன சொன்னதுன்னா, ஆயிரக்கணக்கான பேர், 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேருக்கெல்லாம் வேலை கொடுப்பான்னாங்க. இப்போ இதில் எத்தனை பேருக்கு, எத்தனை போஸ்டிங்க்கு இந்த எக்ஸாமு? 9000 சுச்சமாக ஏதோ ஒரு அளவுக்கு தானே. இப்போ இவங்க கேட்குறாங்க 2 கோடி பேருக்கு மோடி வேலை கொடுப்பார் என்று சொன்னார்களே, இப்போ நீங்கள் எவ்வளோ லட்சம் பேருக்கு கொடுப்பேன்னீங்க, இப்போ எவ்வளோ வேக்கன்சிக்கு நீங்கள் எக்ஸாம் நடத்துவீங்க, அந்த எக்ஸாமை வந்து ஒழுங்காக நடத்தலை அப்படின்னு. இப்போ நீங்கள் இதோட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இந்த செய்தியை முடிச்சலாம். என்னன்னா, இந்த நீட் எக்ஸாம் நடக்கும் பொழுதோ இல்லை மத்திய அரசு நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாம் பண்ணும் பொழுது தாலியை கழட்ட சொன்னாங்க, மோதிரத்தை கழட்ட சொன்னாங்க, தோடை கழட்ட சொன்னாங்க. தேம்பி தேம்பி அழுத மாணவி சரியான நேரத்திற்கு வர முடியாததால் அப்படியே கதவையே தட்டி கொண்டு இருந்த மாணவர் எங்கிருந்தோ ஓடி வந்தார், அடித்து பிடித்து வந்த இதுன்னு. இதெல்லாம் வந்து இவங்க நிறைய பில்டப்லாம் கொடுத்து எத்தனை வீடியோக்கள் இவங்க போட்டிருப்பாங்க. ஏண்டா எக்ஸாமுக்கு எல்லாம் வந்திருக்கான், எக்ஸாம் எழுத உட்காந்தா இந்த எக்ஸாமே வந்து ரத்து அப்படிங்கிற இந்த லட்சணத்துல இவங்க எக்ஸாம் நடத்திட்டு, நீட்டுங்கிறது ஆளை கொள்ளக்கூடிய ஒரு தேர்வு. இப்போ கூட ஒரு இளைஞர் மாநாட்டில் கூட இதை பேசியிருக்காரு. அதாவது தன்னால் நீட்டை வந்து ரத்து செய்ய முடியாது அப்படின்னு தெரிந்தும் கூட இதற்கு எதிராக மீண்டும் நம்ம போராடுவோம் அப்படின்னு கூப்பிடுறாருன்னா, அதனாலதான் யாரோ ஒரு நபர் பதிவு போட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு இவங்க ஓட்டளிக்கக்கூடியவர்களையும் இந்த மாணவர்களையும் ஒண்ணுமே தெரியாதவன் அடிமுட்டால், நம்ம என்ன சொன்னாலும் இவன் நம்புவான் அப்படின்னு. இப்ப துரைமுருகனே கிண்டலா சொன்னார்ல, உனக்கு 1000, மாத்தாளுக்கு 1000, பிள்ளைங்களுக்கு 1000, கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 எலெக்ஷன் வந்தா அப்படின்னு ஒரு சிரிக்கிறார்ல. இது கோட்டு சரவணன் சிரிப்பாவும் எடுத்துக்கலாம், துரைமுருகன் சிரிப்பாவும் எடுத்துக்கலாம். இதுக்காகலாம் நீ ஓட்டு பொண்ணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் காசு கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ இந்த காசுனால நம்ம எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடலாம். அவனுடைய வாழ்க்கையே இப்போ கேள்விக்கிறேன். இப்போ இவங்க சொன்னா இத்தனை ஆண்டு காலம் 12 வருடங்கள் படித்து விட்டார்கள், மீண்டும் ஒரு தேர்வா
அப்படின்னு இந்த சூர்யா கிரியாலாம் பல பேர் கேட்டாங்கல்ல. ஏன்னா இப்போ எக்ஸாம் இன்னைக்குன்னு ஒருத்தன் படிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகி 6 மாசமோ 8 மாசமோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதான் ஒரு பொண்ணை சொல்லுது, நாங்கள் இதே பொழப்பா உட்காந்து நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஒரு கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இல்லாமல், சினிமாவுக்கு போகிறது, எங்கே போகிறது, பீச்சுக்கு போகிறதுலாம் இல்லாமல் படிப்பு ஏன்னா வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக 6 மாதம் அப்படி வேலை பார்த்தோம். இப்போ திடீர்னு பார்த்தா இந்த எக்ஸாமே செல்லுபடி ஆகாதுங்கிறாங்க, அதையே ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இதை கேள்விக்குறி ஆகும் பொழுது இது எவனாவது ஒத்தாள் ட்வீட் போட்டிருக்கானா? ஏன்னா வெல்லும் தமிழ் பெண்கள், இந்த மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் சினிமாக்காரன் வந்து ப்ரொமோட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களே, அந்த எக்ஸாமுக்கு இது மாதிரி வந்து தன் வாழ்க்கையை அடுத்த எக்ஸாமில் அவன் எப்படி போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவானா பண்ண மாட்டானாங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா அடுத்தது நீங்கள் எப்படி நடத்த போறீங்கன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. மேபி இந்த எக்ஸாம்ல அவனுக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி வந்திருக்கலாம், அடுத்த முறை இன்னும் கடினமாக வந்திருக்கலாம். அப்படிங்கிறப்ப நான் இந்த இதுல அழகா பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அடுத்த முறை எப்படி வரும்னு தெரியாது. இப்ப இதற்காகலாம் யாராவது ஒரு சினிமாக்காரன் குரல் கொடுத்தானா அப்படிங்கிறதையும் அந்த இளைஞர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே விளம்பரத்தின் மூலமாக அனைத்தையும் நாம் சாதித்து விடலாம், போட்டோஷூட் மூலம் அனைத்தையும் சாதித்து விடலாம் இந்த திமுக அரசு நினைக்குது. சாதாரண ஒரு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமு, இது வந்து குரூப் 2 2A இதில் நடத்த 2 எக்ஸாமை கூட இவங்களால நடத்த முடியாத ஒரு கையாளாகாத அரசாக இருக்கிறது. அப்படிங்கிறது இந்த அரசு மீண்டும் வேண்டுமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்களும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் இருக்கிறாங்க. அவங்க இதையெல்லாம் அவதானித்து தான் ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இல்லை, இதில் ஒரே ஒரு கேள்வியோட அடிஷ்னலாக கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இது தேர்வாணையம் டிஎன்பிசின்னு தனி போர்டு தான் இருக்கு, இது இந்த மாதிரி தேர்வை நடத்திருக்காங்க. இது ஒரு புதுமையா ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு சில ரெகுலேஷன் கொண்டு வரதுல சிரமங்கள் இருக்கும். இது காலமாக தமிழகத்தில் நடந்து வரக்கூடிய தேர்வு. இதுல வந்து நிர்வாக குளறுபடி அப்படிங்கிறதே ஒரு சந்தேகத்தை எழுப்புற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, இப்போ அதுல ரொம்ப பேர் ரொம்ப வருஷமா சிரமப்பட்டு தேர்வு எழுதி இப்படி ஒரு மனநிலைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு பொதுநல வழக்காக வந்து கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னா, இப்ப கோர்ட்ல வந்து நம்ம ஒரு அரசை எதிர்த்து இது போன்ற சாதாரண மனிதர்கள் வழக்கு தொடர்ந்து அவங்களால ஏதாவது நீதி பெற முடியுமா? நீதி பெற முடியுமாங்கிறது இந்த ஊரில் இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, இது இவ்வளவு நாள் நடந்துக்கிட்டு இருந்தது, இதில் எதுக்கு தப்பு நடக்குது அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு புரியுது. இப்போ இன்னும் 2 மாதங்களில் 65 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாதத்துக்குள்ளார எலெக்ஷன் வந்துடுற போது அடுத்தது யார் ஆட்சிக்கு வருவான்னு தெரியல. இப்போ இவன் இந்த எக்ஸாம் எழுதிடுறான், பாஸும் பண்ணிடுறான். இப்போ ஏற்கனவே சில தேர்வுகள் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். KN நேரு அவங்களுடைய துறையிலெல்லாம் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள்ங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இவன் சல்லுசா காசு கொடுக்காம ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறானே, இவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கூட அந்த அரசு நினச்சிக்கலாம். அதனால் இந்த தேர்வு அவ்வளவு சீக்கிரம் சரியாக நடத்திடணுமா அப்படின்னு கூட யோசிச்சாங்களா இல்லைன்னு நமக்கு தெரில. ஏன்னாக்கா இப்போ எல்லாத்தையும் கவனினா இன்னும் இது தேர்தல் காலங்கிறதுனால இவன்கிட்ட காசு கூட வாங்க முடியாது அப்படின்னு. வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது மாதிரியும் வந்த உடனே உன்கிட்ட காசு வாங்க முடியாது இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பர்பஸ்ஃபுல்லாக இந்த தேர்வு இப்படி நடந்ததாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க டெக்னிக்கல் எரர்னு சொல்லிட்டாங்க. அந்த டெக்னிக்கல் எரரே நம்ம ஏற்றுப்போம். இது நீதிமன்றத்துக்கு போனால் அவங்களுக்கு பக்கம் சாதகமாக முடியுமா அப்படிங்கிறது தெரியல. சரி, அப்படி நீதிமன்றம் சொன்னாலே அதை அவங்க செஞ்சிட போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அடுத்த செய்தியாக, திருச்செந்தூர் கோவில் அன்னதான கூடம் இருக்கு. அந்த அன்னதான கூடத்துக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் ஃபுல் மப்புல படுத்து கிடக்காரு. பக்தர் ஒருவர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அந்த காட்சி நல்லாவே தெரியுது. அவர் படுத்திருக்க நிலைமையை பார்த்தாலே தெரியுது அவர் வந்து அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ல தான் இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது ஊடகங்களில் வெளியான அந்த வீடியோவின் தரவுகளை வைத்து நம்ம பேசுறோம். இந்த படுத்திருக்கிற இந்த ஆசாமிக்கும் அன்னதானம் நடக்கக்கூடிய அந்த கூடத்திற்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? 500 மீட்டர் இருக்கு. வடிவேலு வச்சிருக்கிறது மாதிரி அளவெல்லாம் போட்டு இவ்வளவு தூரத்துல இருக்குது. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இவர் வேற யாரோ அப்படி இப்படின்லாம் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த வீடியோவில் பேசுறது என்னன்னா, இவர் அந்த அதுக்கான யூனிஃபார்மோட படுத்திருக்கிறாரு அப்படின்னு கோயிலுடைய அப்படின்னு. இன்னொன்று அது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது மாதிரி நிறைய ஏரியா மாதிரி அட்மாஸ்பியர் பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்னு தெரியுது. அந்த வீடியோவின் ஏன்னா ஒரு மீடியா ஹவுஸ் போட்டிருக்காங்க, அதை வந்து கிராஸ் செக் வெரிஃபிகேஷன் இல்லாமல் போட்டிருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது.
அந்த வீடியோ அடிப்பில். ஏன்னா இப்போ நம்ம ஒன்று பேசுகிறோம், திடீர்னு HRNC வந்து தங்களிடம் ஒரு ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்லி, இப்போ நீங்கள் இந்த நரிக்குறவர் விஷயத்த திருநெல்வேலியில் அவங்க உடனே போட்டாங்க, பாரு வேண்டுமென்றே ஒரு தவறான வீடியோவை பதிவு செய்திருக்கிறார் ஒரு விருந்து வழக்குமே போட்டாங்க அப்படின்னு வழக்கம் போட்டாங்க. அவர் திரும்ப கேட்டாரு, நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட எவ்வளவோ செகண்ட் வீடியோ மட்டும் போட்டிருக்கீங்க, சிசிடிவியில் அவ்வளவு மட்டும்தான் பதிவானதா, முன்னால பின்னால நிறையா இருக்குமே, அதையும் கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா ஐயா எசமா எங்களுக்கு நல்லா இருக்கும், நாங்கள் தெரிஞ்சுப்போம், உண்மையிலேயே நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா அந்த தண்டனை ஏற்றுக்கவும் தயாராக இருக்கேன்னு சொன்னார். ஆனால் அதற்கு கண்டென்ட் பண்ணி இவங்க இன்னொரு இல்லை நாங்கள் வச்சுருக்கோமே வீடியோ அப்படின்னு அவங்க போடலை. ஃபேக்ட் செக் அந்த குழுமமும் எடுத்து அவங்க நாங்கள் வச்சுருக்கோம், ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் ஃபேக்ட் செக் பண்ணுற அந்த அமைப்பு தான் எது சரி எது தப்பு. பெரிய மீடியா ஹவுஸே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆட்சியாளர்களும் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போல வீடியோ நாளைக்கே கூட எங்கள் திருச்செந்தூர் வீடியோ அந்த HRNC ஒரு வீடியோ கொடுக்கலாம். ஆனால் சோஃபார் நமக்கு கிடைச்ச அந்த தகவலின்படி அவர் வந்து போதையில தான் இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு அவர் போதையில இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்து, உங்களுக்கு போதையா அப்படின்னு அவர் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு அவர் போத்திட்டு தூங்குறாரு. நாளைக்கே அது நல்ல தூக்க கலக்கத்துல நீங்க யாரையாவது எழுப்பி கேட்டா கூட அவங்க தூக்கத்துல இருக்கீங்களான்னு கேட்டா ஆமா தூக்கத்துல இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இன்னொன்னு அவர் பாருங்க, அவர் பணிச்சுமை 24 மணி நேரமும் இது ஆன்மீக அரசு, ஆன்மீக புரட்சி அரசு. இந்த ஏன்னா சாதாரண இந்த இந்துத்துவ கோஷ்டிகள் தான் இந்த கோயிலை வைத்து அரசியல் செய்கிறார்கள். ஆனால் இந்த ஆன்மீக புரட்சி திராவிட மாடல் அரசு பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கும்பாபிஷேகங்களை பண்ணுது. கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடிச்சணுங்கிறதுக்காக அவருக்கு முழுசா அவர் ஈடுபாட்டோட அந்த வேலை செய்ய, நான் சொன்னால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இருந்ததுனால அந்த டயர்ட்னஸ்ல படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று சொல்லலாம், அவர் உடம்பு முடியாம இருந்தாரு, டேப்லெட்ஸ் எடுத்துட்டாரு, அதனால அவருக்கு என்ன பண்றோன்னு கூட தெரியாம இருக்கலாம். என்ன என் சம்பந்தம் இல்லாம சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். கேட்டீங்களா? நீங்களே நிறைய முட்டை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்கறேன்னா அந்த முட்டை நானும் சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் வந்து இந்தியாவிலே மிக சிறந்த சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டும் பொழுது தேஜஸ்வி யாதவ் சொன்னது யார? தமிழக முதல்வர். அவரு 2 நாள் முன்னாடி சட்டசபையில பேசுறாரு. அவரை பேசும் பொழுது நிதிஷ்குமாரே சொல்றாரு, உட்காருப்பா, உங்க அப்பனையே நான் பார்த்தாளு, அவனும் அந்த ஆளோடலாம் நான் அரசியல் பண்ணியிருக்கேன், நீ உட்காரு, நீ சோட்டா, நீ சின்ன பையன் குழந்தை, உட்காரு அப்படிங்கிறாரு. அவர் சிரிச்சுட்டே இருக்காரு. ஆனா பேசுறாரு. அவரும் ராகுலும் ஒரே மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கு, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அவர் பேசும் பொழுது மைக்க தட்டுறாரு, அப்படியே ஒரு பக்கமா சாயிறாரு. பாஜகவினர் உடனே சபாநாயகர்கிட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவர் ஏதோ சாப்பிட்டுட்டு வந்திருக்காருங்க, வீரன் மாதிரி ஏதோ ஒரு சரக்கு சாப்பிட்டு வந்திருக்காரு சட்டமன்றத்துக்கு அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க. அதற்கு இவரு எழுந்திரிச்சு, அப்படியெல்லாம் என்ன சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நிறைய காலத்துல ஆன்டிபயாட்டிக்ஸ் நிறைய எடுத்துக்கிறேன். எதுக்காக ஆன்டிபயாட்டிக்ஸ்? உடம்புல அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒவ்வொரு என்னென்ன இருக்கும் பிரச்சனை பொதுவெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருக்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறார். இது வந்து வேற யாராவது இப்படி பாஜகவினர் பேசியிருந்தா ஆன்டிபயாட்டிக் மயக்கத்தை கொடுக்குமா, போதையை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி திராவிட மாடல் பல கேள்வி கணைகள்லாம் தொடுத்து இருக்கும். இப்போ உங்களுக்கு சமீபத்தில் தெரியும், அண்ணாமலை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நீங்க உபவாசம் வாரத்திற்கு ஒரு முறை இருந்தீங்கன்னா அது கேன்சர் அதனுடைய தாக்கம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது சம்பந்தமாக அறிவியல் தரவுகள் இருக்கிறது, ஃபாரின்ல இது சம்பந்தமாக ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இந்த ஏற்கனவே அவர் இருந்தால இத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்கேன்னு சொன்ன அந்த விஷயத்தை அப்போ கிண்டல் பண்ணதையும் வச்சு இவர் பெரிய சயின்டிஸ்ட் பார்த்தீங்களா, உண்ணா நோன்பு இருந்தால், அதாவது விரதம் இருந்தால் கேன்சர் குறையுமா, புது அறிவாளி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு. அடுத்த ஒரு வாரத்திற்குள் அவருக்கு ஆதரவாக இருப்பவர்கள் ஒரு பக்கமாக செஞ்சாங்கிறதையும் தாண்டி பொதுத்தளத்திலேயே அது சம்பந்தமாக ஒரு இருந்தது, பல கட்டுரைகள் வர ஆரம்பிச்சது. வந்து சில பேர் வந்து டாக்டர்ஸே, அந்த கேன்சர் அது சம்பந்தமான துறையில பணியாற்றக்கூடிய டாக்டர்களே, அதோடைய அளவீடு குறைவதற்கு அதை மீண்டும் அந்த செல் கேன்சர் செல்
அதிக அளவிலே பெருக்கம் அடைவதை தடுப்பதற்கு இந்த உபவாசம் பயன்படுகிறது, இது அறிவியல் பூர்வமானது அப்படின்னு சொன்ன உடனே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சப்ஜாடா அடங்கிட்டான். இது ஒரு அண்ணாமலை ஏதாவது ஒண்ணு பேசினா அவன் பிடிச்சிக்கிட்டு அவரை வந்து ஃபுல்லா ட்ரோல் பண்ணிடலான்னு இறங்கக்கூடியவன், இது அடுத்த 2-3 நாளே இது சம்பந்தமா ஆமா அந்த ஆள் பேசுனது சயின்ஸு அப்படின்னு உடனே அடக்கி வச்சுட்டான். இப்போ இந்த தேஜஸ்வி யாதவ் வந்து எனக்கு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டதுனால எனக்கு போதையா இருக்கு அப்படின்னா இது வேற யாராவது சொல்லியிருந்தேன் அப்படின்னு. இப்போ நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, இப்போ இவங்கெல்லாம் இண்டி கூட்டணியில் இருக்காங்க, இப்போ இவரும் ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டதுனால அப்படி ஒரு போதையில் இருக்கலாம், உடல்நிலை சரியில்லை, ஒரு டேப்லெட் எடுத்திருக்காரு, வருதான்னு பார்ப்போம். ஏன்னா பதில் இப்படியெல்லாம் வரலாம். ஆனால் இந்த புனிதத்தை கெடுக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து இது வந்து சரக்கு போட்டுட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம இதை கேள்வி கேட்டோம்னு வச்சுங்களேன், இவன் எதுக்குமே போட்டான். இது நடந்திருக்கு. இது வந்து ஒரு வகையான முட்டு. வந்து நான் சொன்ன இந்த டேப்லெட் சாப்பிட்ற அந்த விவகாரம். இன்னொரு முட்டு ஒரு எனக்கு பதில் சொல்ல வேண்டியது, தேவநாதன், காஞ்சி தேவநாதன் தெரியுமா, அது ஒண்ணு சொல்லிட்டு இல்ல இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பூசாரிமார்கள் ஆட்டம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு 2 விஷயத்த போட்டுட்டு பாத்தீங்களா, இதை விட இது வந்து மோசமா அப்படின்னு தான் கேட்க போறான். இப்ப இந்த கமெண்ட்லயே நீங்க பாத்து, கமெண்ட் செக்ஷன்லயே இந்த வீடியோ பேசுறோம்ல, அதுலயே வந்து டங்குன்னு பேஸ்புக்ல எடுத்து ஒருத்தன் பேஸ்ட் பண்ணிட்டே ஒரு படமா பேஸ்ட் பண்றதே ஒரு கமெண்டா வச்சிருக்கான். அவன் கடை வந்து போறான், இதுதான் தேவநாதன், நீ ஸ்ரீவில்லிபுத்தூரில் போட்ட குத்தாட்டம், குருக்கள்கள் போட்ட குத்தாட்டம் அப்படின்னு அவன் போட போறான். ஆனா நம்ம கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டான். புனிதத்தை கெடுக்கக்கூடிய இந்த வேலையெல்லாம் அப்படி நடந்திருக்கு. இது மட்டுமா, இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்குது. இந்த திராவிட மாடல் ஆட்சி வெளியில வந்து ஆன்மீக புரட்சிங்கும், உள்ளுக்குள்ளார இந்த அதனுடைய புனிதத்தை கெடுக்க எல்லா விஷயம், ஆகம புனிதத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ செய்யறாங்களோ அதே போல இந்த வேலையும் செய்கிறார்கள்ங்கிறது தான் அந்த செய்தி. அடுத்த செய்தியாக ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோவில் அப்படிங்கிற பகுதியில 10 மணிக்கு மேல ரோந்துக்கு வந்திருக்காரு ஒரு காவலாளி, மோகன்குமார் அப்படிங்கக்கூடியவர். அது ஒரு நார்த் இந்தியன் நிர்வாகம் பண்ணக்கூடிய கடையா இருந்திருக்கு. அங்க வந்துட்டு இவரு சத்தம் போட்டிருக்காரு, 10 மணிக்கு மேல கடையெல்லாம் வச்சிருக்க கூடாது தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டிருந்தாருன்னா அது ஒரு நியாயம் இருக்கிறது, காவலர் தன் பணியை செய்திருக்கிறாருன்ட்டு. பட் அங்க இருக்கக்கூடிய அந்த நார்த் இந்தியன்ஸ் கிட்ட தகாத வார்த்தைகளை பயன்படுத்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய அந்த கடையில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தன்னுடைய லத்தியால அடிச்சு தூக்கி போடுற காட்சிகள் எல்லாம் வருது. அவர் ஏதோ வன்மம் கொண்டு இவர்கள் மீது இப்படி பண்ண மாதிரி தான் அந்த காட்சியை பார்க்கும்போது, வீடியோ காட்சியில வைரல் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது தெரியுது. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? ஆட்சியாளர்களே வட மாநிலத்தவர்களே ஒரு வன்மம் கொண்டு பேசக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப சமீபத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசியது, அதை கோட் பண்ணி வட மாநிலங்களில் கூட டிபேட் பண்ணாங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதை கண்டிச்சிருந்தார். அவன்லாம் ஹிந்தி படிக்கிறதுனால தான் இங்கே வந்து பானிபூரி விற்கிறதும், இங்கே கட்டட வேலை பார்க்குறதும், வீட்டு வேலை பார்க்குறதுக்கெல்லாம் வந்திருக்கிறான் அப்படின்னு ஏற்கனவே தயாநிதி மாறன் பேசியது. அதற்கு பிறகு இந்த எஸ்ஐஆர் வந்த நேரத்தில் நிறைய வந்து வட மாநிலத்தவர்களை வந்து இங்கே வாக்காளர் பட்டியலில் சேர்த்து பாஜக ஜெயிக்க வைக்கிறதுக்காக சில பிளான்லாம் தேர்தல் ஆணையம் பண்ணது, அவங்கள விரட்டி அடிக்கணுங்கிறது மாதிரியான ஒரு பிரச்சாரம்லாம் தொடங்கிட்டு இருந்ததெல்லாம் பார்க்குறோம். நாமக்கல், திருப்பூர் போன்ற பகுதிகளில் குறிப்பிட்ட ஒரு சில வட மாநிலத்தவர்கள் மேலே சில இடங்களில் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ இது மாதிரி செஞ்சால் நம்ம மேலே ஒரு கேஸு கூட வராதுன்னு அந்த தைரியத்தில் கூட ஆட்சியாளர்களே இப்படி பேசும் பொழுது நம்ம கொஞ்சம் நம்முடைய ஹை ஹேண்டட்னஸ் இதன் மூலமாக இருந்தால் கூட இதை அரசு கண்டுக்காது. ஏன்னா நம்ம தமிழண்டா, நம்ம வந்து இந்திக்காரனை, பானிபூரி வாயனை, பீடா வாயனை தானே விரட்டி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஒரு மோகன்குமார் செஞ்சாரான்னு தெரியல. அதற்காக தான் அண்ணாமலை ரொம்ப தெளிவாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஏன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள், இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு அம்மா அந்த டிவியில் பேசுனுச்சு, ஜோதிமணின்னு பேர் அந்த அம்மா. அவர்கள் வந்து மோடியை வந்து செருப்பாலேயே அடிப்பாங்க, அடித்து கொண்டுடுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அந்த கொரோனா டயத்தில் அவங்களுடைய போக்குவரத்தை அவர் செய்து கொடுக்கவில்லை அப்படின்லாம் அந்த அம்மா பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு என்ன அந்த அம்மா பேசும் அப்படிங்கிறது தெரில. அதான் அண்ணாமலை வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், ரோடு போடுறதா இருக்கட்டும், பல கட்டிடங்கள் கட்டுவதா இருக்கட்டும், பல்வேறு துறைகள்ல இருக்காங்க, அவங்க பல்வேறு துறைகளுக்கு வந்துட்டாங்க. வெரி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நேற்று என்னுடைய மனைவி ஒரு சொந்தக்காரர், அவங்க இது அந்த கால் ஊனியிருந்தாங்க.
என்ன சொல்கிறது, இந்த நிலவாசப்படி வைக்கிறது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. சரி திரும்ப நேற்று போய் விசாரிச்சுட்டு வரலாமே, நான் இன்வைட் பண்ணாங்க நம்மளால் போக முடியலையே அப்படின்னு. சரி நேற்று சண்டே இருக்குன்னு போய் அவங்கள விசாரித்தா, அப்போ வந்து இன்னும் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. நிலவாசப்படி வச்சா மற்ற வேலையெல்லாம் நடந்துகிட்ருங்களே. நான் அப்சர்வ் பண்ணேன், ஒரே ஒரு மூஞ்சி மட்டும்தான் தமிழ் பெண் அந்த சித்தாள் வேலை பார்க்குது. பாக்கி எல்லாம் உசே தேவ் உச்சித் கரோ என்னென்னமோலாம் ஏதோ பேசுகிறான். அதில் கொஞ்சம் பங்களாதேசி மாதிரியும் இருக்குது, ஒரு பீகாரி ஸ்லாங் இருக்குது, எல்லாம் இருக்குது. ரசம் மட்டம்லாம் வச்சு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். உடனே அவங்ககிட்ட கேட்டேன், எல்லாருமே அப்படியா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. நம்மளும் உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு தமிழ் உணர்வு வந்து, தமிழ் தேசிய உணர்வு வந்து, நீங்க நம்ம ஆளுகளுக்கு வேலை கொடுக்காம வெளியாட்களை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு. நம்ம ஆளுங்க உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு. கிடைக்கிறாங்க, ஆனால் அவங்க செய்கிற வேலை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா. என்ன அப்படின்னா, இவன் வந்து 8:30 மணிக்கு வந்துட்டு இங்கே 8:45 9 மணிக்கு வந்து கலவை சட்டியை எடுத்துடுறான். நம்மால் 9:30 மணிக்கு வரான். வந்தோடனே டீ தம்மெல்லாம் வலிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு தான் ஏறுறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் இது பண்ணுறான். அப்புறம் போண்டா டீங்கிறான். அப்புறம் அப்படியே ஏதோ கதை பேசுகிறான். லஞ்சுன்னு ஏதோ போகிறான். கரெக்டாக 5:30 6 மணிக்கு போயிடுறான். சம்பளம் இவ்வளவுன்னு ஒன்று சொன்னார். ஆனால் இவன் வரான், என்ன வேலை இப்போ நான் எல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன், எங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஆரம்பத்தில் வந்து இவனு சித்தாள் இது மாதிரிலாம் சின்ன சின்ன ஹெல்ப்பர் மாதிரி வந்துட்டு, இப்போ கொத்தனாரே நிறைய பேர் நார்த் இந்தியன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆட்களோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க. சரியான டயத்துக்கு வந்து சரியான ஊதியம் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு அவர் சொன்னார். அந்த வேஜ் டிஃப்ரெண்ட்டுக்காக அவர் சொல்ல, அவன் வந்து 1500 கேட்டான், இவன் 1300க்கே ஒத்துக்கிட்டான், வேலை பார்க்குறான். 200 வேஜுங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸை தாண்டி, எனக்கு சம்பளம் கூட நான் 1500 கொடுத்துருவேன் எஃபிஷியண்ட்டாக வேலை பார்த்தானா. ஆனால் டைமிங்க்கு நம்ம ஆளுக வரதே இல்லை, அதனால தான் இவங்களை வச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்னாரு. என் கண்ணுக்கு நேராக தான், நான் போய் ஏதோ மீடியாவில் நம்ம பேசுகிறோங்கிறதுக்காக போய் சொல்ல. சரி, இப்போ இவர் மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே சீமான் போன்றவர்களும் நான் டீ கடைக்கு செல்கிறேன், எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்கன்னு பேர். நான் அதுக்கப்புறம் யோசித்தேன், இந்த கொத்தனார் நம்ம ஆள் இருந்திருப்பான், ஸ்கில்டு ஒர்க்கு தானே அது. கொத்தனாருங்கிறது அதாவது சித்தாள் வேணா அன்ஸ்கில்டாக இருப்பான், கொத்தனாருங்கிறவன் ஸ்கில்டு தான். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு சொல்ல, இந்த சென்ட்ரிங் வேலைன்னு சொல்லுவாங்க, கம்பி கட்டுற வேலை, கிண்டலா சொல்ற கம்பி கட்டுற இல்லை, உண்மையிலேயே கம்பி கட்டுற வேலை. இதுக்கு நம்மால் வாங்குற சம்பளம், நம்மால் செய்யக்கூடிய டைமிங், இவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம், அதோடைய டைமிங் பிளஸ் நேர்த்தியாக செய்யக்கூடியது. இந்த விஷயத்தையும் அவர் எனக்கு கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளா காட்டினார். வாங்க இவன் எப்படி கட்டியிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டினார். அப்புறம் இப்போ இவங்களை நான் வேலைக்கு வச்சுக்காம நான் வேற யாரை வேலைக்கு வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். ஆகவே தமிழ் தேசியம் பேசுறவர்களுக்கும் நம்ம சொல்றோம், இல்ல அது சொல்லும் புரியுது. நான் பொது வெளியில அப்படி பேசும்போது அப்போ தமிழர்கள் எல்லாம் இந்த கடைசி நிலை அன்ஸ்கில்டு வேலையிலிருந்து அவங்க நல்ல ஸ்கில்டு வேற பெரிய ராக்கெட் சயின்ஸ் படித்த கல்வி நிலையங்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாத வேற்று மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இவங்கெல்லாம் எங்க போயிருக்காங்க அப்படின்னா வந்து கொத்தனாருங்கிற ஒரு அந்த வேலையில இருக்கிறங்கிறது ஒன் ஃபைன் மார்னிங் எல்லாமே இன்ஜினியரா மாறிட்டானா, அவன் ஆர்கிடெக்ட் பெரிய பில்டிங் இவங்களோட இருக்கிறானான்னு நமக்கு தெரியல. இது அரசியலுக்கு அவங்கவுங்க மொழி உணர்வோட மாநில உணர்வோட பேசலாம். உண்மைங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கையும் பார்த்துட்டிங்கன்னா அனைத்தும் வட மாநிலத்தவர்களால் மட்டுமே நடக்கிறது. இப்போ வட மாநிலத்தவர்கள் இங்கே வேலை செய்யலைன்னா மெட்ரோ ரயில்னு ஒன்று ஓடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த கிண்டிலேருந்து போகிறதும் அதே மாதிரி கிண்டி பட் ரோட்லேருந்து போகக்கூடிய ஒர்க்கு சமீபத்தில் கூட ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. இது ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த மெட்ரோலேருந்து கொடுத்தது. சமயத்தில் ஹோலி வந்தப்போ அவங்க எல்லாம் லீவுக்கு போயிருக்காங்க, திரும்ப அவங்க வரத்துக்கு லேட் ஆகும், இதனால இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகும், 2-3 மாசம் டிலே ஆகும்னே சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரும்பாலானவர்கள் அந்த வேலை பார்க்கறதே வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்றேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ஒர்க்குங்கிறது அப்படின்னா உங்களுக்கு தேவையே இல்லையா? அதுல கலவை எடுத்துட்டு போறவங்களது மட்டும் தான் வேலை இல்லை இல்லையா, அதுல பல வேலைகள் இருக்குல்ல. இதெல்லாம் நார்த் இந்தியன் தானே அதை பார்க்குறான். ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது அவங்களுக்கு கிள்ளுக்கீரையாக இருக்கிறதான அண்ணாமலை கேட்டிருக்காரு.
அது ரிஃப்ளெக்ட் ஆகும் தானே மாநில வளர்ச்சியில். இப்போ நீங்கள் பொதுவாகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது உங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சாதான் இந்த மாநிலம் ஏதோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நல்ல ரோடு, அமெரிக்கா ஏன் வளர்ந்துருக்கிறது அப்படின்னா எங்கே பார்த்தாலும் நல்ல ரோடு இருக்குது. நிதின் கட்கரி அடிக்கடி சொல்லுவார், ஒரு மாநிலத்தில் கிராம சாலைகள் நல்லா இருக்குது. இந்த கிராமம் எப்படிப்பா வளர்ச்சி இருந்தது, எங்கே பார்த்தாலும் ரோடு இருக்குது. அதுக்கான அதை ஒட்டியே என்னென்ன வளர்ச்சியோ அது எல்லாமே இருக்குது. போகிறதுக்கு போக்குவரத்து வசதி இருக்குது, எல்லாம் இருக்கணும். அது போல் உங்களுக்கு கண்ணுக்கு நேராக ஒரு வளர்ச்சின்னு உங்களுக்கு தெரியணும்னா பிரம்மாண்டமான கட்டடங்கள், இந்த ரயில்வே, இந்த தொடர்பு, கனெக்டிவிட்டி, இதெல்லாம் பார்க்குறப்ப பொழுதுதான் தோணுமே தவிர, இப்போ ஒருத்தன் வந்து கத்திப்பாரால வந்து இறங்குறப்ப இப்படி பார்க்குறான், என்ன மாதிரி பழம் இருக்குதுயா அப்படின்னு. பீச் ரோடு போகும் பொழுதே அவனுக்கு இந்த ரைட் சைடில் சுடுகாடு தான் எல்லாம் ஏன்னா புதைச்சி வச்சிருக்கான். இருந்தாலும் கட்டியிருக்கிற அந்த கட்டடத்தெல்லாம் பார்க்குறான்ல. எல்ஐசி ஒரு நேரத்தில் எல்ஐசி ஏன் கட்டியிருந்தான், இவ்வளோ பெரிய கட்டடம் அப்படின்னு தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த கட்டடம் தானே உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுது. இப்போ அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறவனை வந்து நீ பீடாவாயன் பானிபூரி அப்படின்னு கிண்டல் பண்ணினா, அந்த கொடுத்த தைரியம் தான் இந்த காவலரை இந்த வேலையை செய்ய தூண்டி இருக்கிறது. அந்த காவலர் மட்டும் தவறு செஞ்சுட்டான்னு சொல்லலை, இந்த எண்ணத்தை விதைத்த அரசும் இந்த திராவிட மாடலும் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. 4வது செய்தியாக சமஸ்தா உலேமா அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்பு, அவங்க வந்து ஜமாத்தே இஸ்லாமி வந்து ரேடிக்கல் இஸ்லாமை வந்து பரப்புகிறது, சாதாரண முஸ்லிம்களிடையே அது அடிப்படைவாத எண்ணத்தை பரப்புகிறது அப்படின்னு ரொம்ப தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது மாதிரி கேரளா ஜமாயத்துல் உலேமா இந்த சமஸ்தா அவங்க தான் இந்த அவங்களுடைய சென்டினரி செலிப்ரேஷன்ல இதை தீர்மானமாகவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்திலேருந்தே கேரளாவில் பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் இருக்கு. அதாவது சர்ச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வேட்டிகன் அப்படின்னு இருந்தால் கூட இந்தியாவில் அதற்கு தகுந்தது மாதிரியான சில டிசிஷன்ஸ் கேரள கலாச்சாரங்களுக்கு ஏற்றது போல மண் சார்ந்த அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து ஆர்எஸ்எஸ்லையும் கூட குறிப்பாக கே சுதர்ஷன் அவர்கள் இதை பற்றி ரொம்ப வலியுறுத்தி இருந்தார். அது போன்ற பல சர்ச்சுகளும் வந்து பல நேரங்களில் அவங்க குரல் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த சமஸ்தா ஜமாயத்துல் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது, இது எந்த அளவிற்கு அந்த சமுதாயம் உள்வாங்க போகிறது அப்படிங்கிறதும், இதை அரசியல் கட்சிகள் எப்படி உள்வாங்க கொள்கிறதுங்கிறதும் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே IUML அவங்க சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஒன்றும் நீங்கள் சொல்கிற ஜமாத்தே இஸ்லாமி இதை பற்றி காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, அது வந்து அடிப்படைவாத அமைப்பே இல்லை அப்படின்னு, அவங்க வந்து தேசிய நீரோட்டத்தில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அந்த கட்சியுடைய மாநில தலைவர் சதீஷன் முட்டு கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். ஆனால் அவங்க ஜமாத்தே இஸ்லாமி என்ன அந்த கட்சிக்காரன் சொல்ல, இவன் அவருக்காக முட்டு கொடுக்குறாரு, அந்த கட்சிக்காரன் என்ன சொல்றாங்கிறது தெரியுங்களா. நாங்கள் அப்படியெல்லாம் அவர் சமீபத்தில் எழுதின இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டை கூட நம்ம இங்கே ஸ்ட்ரீட் டிவியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நமக்கான ஒரு நாடு எப்படி முகமது நபி மெக்காலேருந்து மதினா போகும் பொழுது அங்கு வந்து யாருமே இல்லாமல் இருந்தாங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்கள், எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்தோம், பிறகு எப்படி அது இஸ்லாமியமயமானது அப்படிங்கிறதெல்லாம் அவர் போஸ்ட் போட்டிருந்தார். அதே போல கேரளாவே மிக விரைவிலேயே வந்து இஸ்லாமியமயமாக்குவோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருந்தார். இதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களே சொல்லியிருந்தார். அதாவது இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்காக இவங்க சில இடங்களில் வெற்றி பெறுவதற்காக அடிப்படைவாத ஜமாத்தே இஸ்லாமியே வந்து பொது நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசியவாத அமைப்பு போல இவங்க முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. சரி, இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க IUMLக்கு இவங்களுக்கும் சில SDPIக்கு இவங்க சில இடங்களில் செட்டப்போட கம்யூனிஸ்ட்காரர்கள் வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ளார இவங்க டைப் போடுற விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். PFI வந்து ஒரு தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதும், அது வந்து பயங்கரவாத பயிற்சியிலே இன்னும் சொல்லப்போனால் மாவோயிஸ்டுகளோடு சேர்ந்து வனப்பகுதிகளிலே சேர்ந்து கூட்டு பயிற்சி செய்கிறது அப்படின்னு இதே கம்யூனிஸ்ட் சொன்னாங்க. பினராயிக்கு முன்னால் இருந்த அச்சுதானந்தன் உட்பட சொன்னார், பினராயியும் சொன்னார்.
இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார இப்போ இந்த ஓட்டு ஷேர் பிரச்சனை வருது. முஸ்லீம் யாருக்கு போடுறது, கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு சில பேர் வந்து இப்போ பிஜேபிக்கும், ஏன்னா இவங்க 2 பேரையும் காட்டி தான் பாஜக உள்ள வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி பயமூர்த்தியே கேரளால இந்த 2 கட்சிகளும், கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், யூடிஎஃப் காங்கிரஸா இருக்கட்டும், எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இப்படி தான் அரசியல் செய்தது. இப்ப நம்மளை வச்சு இவங்க அறுவடை செய்கிறார்கள். நமக்கான கான்ட்ரிபியூஷன் அங்க அதிகம் கொஞ்சம் கம்மியாகுது ஒண்ணு. ஆனால் முஸ்லிம்களால கிறிஸ்தவர்களே பல இடங்கள்ல பாதிக்கப்படும் பொழுது, குறிப்பாக லவ் ஜிகாத் வரும் பொழுது பார்த்தோம், பல கிறிஸ்துவ பிஷப்புகளே பேசியது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவங்க பேசின உடனே ஐயோ நீங்க இப்படி எல்லாம் பேசிடாதீங்க, நீங்க பேசினா நீங்க ஆர்எஸ்எஸ் உடைய கருத்துக்களை வந்து எதிரொலிக்கிறீங்க, அவங்க தான் வந்து லவ் ஜிகாத் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்கன்னு இதே காங்கிரஸுடைய சதீஷன் உடனே போய் அவங்கள பார்த்து சமாதானம் பண்ண போனதா இருக்கட்டும். கம்யூனிஸ்டுகள் வந்து பதறி அடிச்சு போய் போப்புகொள்வது, ஐயோ உங்க வாயால நீங்க அப்படியெல்லாம் பேசிடக்கூடாது அப்படிங்கிறத கருத்தம். குறிப்பாக இந்த வஃப் ஆக்ட் வரும் பொழுது, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பாக மீனவ பகுதிகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு பல இடங்கள் வந்து வக்ஃபு இடம் அப்படின்னு அவங்க சொன்னதையும், அந்த புது சட்ட திருத்தம் வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆனது, ஒரு கிராமமே ரிலீஃப் ஆனதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு நல்ல அபிப்பிராயம் பாஜக மீது வர தொடங்கி இருக்கிறது. இது இன்னும் முழுசா எப்படி வருங்கிறது போக தெரியும். இப்ப முஸ்லீம்கள்ல இப்ப எல்லாத்தையும் நம்மளை வந்து பிராண்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுனால இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து பொலிட்டிக்கல் இஸ்லாம் அப்படிங்கிறத நோக்கி இளைஞர்களை மூளை செலவு செய்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கு எதிராக அவங்கள திரட்டக்கூடிய இந்த வேலையை செய்கிறீங்க, இது இஸ்லாம் இப்படி பண்றதில்லை அப்படி பண்றதில்லைன்னு அவங்க சொல்றாங்க. நாம் ஆரம்பத்திலேருந்தே சொல்றோம்னா, இப்போ 100% முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னா 80% ஏதோ ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு சத்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று இருப்பாங்க. ஆனால் 20% ரேடிக்கலாக இருப்பான். அந்த 20% ரேடிகளுக்கு அஞ்சு 80% முஸ்லீம்களும் பேசாமலே இருப்பாங்க. இவங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை அந்த 20% பேருக்கு பயப்படுறாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நம்மளே பல இடங்களில் பார்க்குறோம், பல ஜமாத்துகள் சாதாரணமாக அவங்க இந்துக்களோடு சகஜமாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் பல ஜமாத்துகளை அடிப்படைவாத அமைப்புகள் கைப்பற்றி இப்போ அந்த ஜமாத்துகளே எப்படி மாறி அவங்க வந்து கொடுக்கக்கூடிய அறிக்கையாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி இங்கே உள்ள வந்து பிரச்சாரமே செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் முன்னெடுக்கும் பொழுது, இவ்வளவு நாள் இப்படி இருந்தவன் ஏன் இப்போ திடீர்னு இப்படி மாறுறான் அப்படிங்கிறப்ப அடிப்படைவாத எண்ணம் கொண்டவர்கள் அந்த ஜமாத்துகளில் அதிகமாகி விட்டார்கள். அப்படின்னா அவங்க யார்? இப்போ சொல்ற வெள்ளிக்கிழமை சொல்லக்கூடிய பயான்கள்ல என்னென்ன சொல்லப்படுகிறது, பல இடங்கள்ல இப்பொழுது அந்த பேச்செல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம டிவிக்கு பேட்டி கொடுத்தார் அஜ்மல் கான், அவர் வந்து நான் வந்து டைரக்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகார் கொடுத்துருக்கேங்க. வெள்ளிக்கிழமை இந்த பயான்ல வந்து எங்க இஸ்லாத்தை பத்தி சொன்னோம், நான் ஏன் அந்த குரானை படிக்கணும், அந்த குரானை படிச்சா எனக்கு என்ன நடக்கும், பல விஷயங்கள் என் மதம் சார்ந்த சில எனக்கு ஏதாவது ஒரு அறியாமை போதாமை இருந்ததுன்னா அதை பத்தின ஒரு விளக்கம் எனக்கு சொல்லணும். ஆனால் மோடியை பத்தி அங்க பயான்ல பேசுறதுக்கு காரணம் என்ன, பாஜக அரசை பத்தி அந்த பயான்ல சொல்வதற்கு வேலை என்ன, இப்படி அவங்க பேசுறாங்க அப்படின்னு நான் போய் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேங்க, எங்களுடைய அந்த மாஸ்க் பக்கத்திலேயே தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே போய் புகார் கொடுக்குறேன். அந்த போலீஸார் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அவங்க தான் பேசுறாங்களா, அப்படித்தான் பேசுறாங்களா அப்படிங்கிறத வீடியோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அஜ்மல் கான் போய் அப்படி தைரியமா வீடியோ எடுத்துட்டு வந்துட முடியுமா? வீடியோ எடுத்துட்டாருன்னா அவர் உசுரோட வெளியில வந்துருவாரா? காவலர்கள், தமிழக காவல்துறை இப்படி கேள்வி கேட்குது. இப்ப இதே போன்ற ரேடிகலைசேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது அப்படிங்கிறத அச்சப்பட்டு இந்த சமஸ்தா அவங்க ஜமாயத்துல் உலேமா சொல்லியிருக்கிறாங்க. இது சாதாரண இஸ்லாமியர்கள் இதை மனசுல உள்வாங்கிட்டு, யாரு அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இவர்களுக்கு எக்காலத்திலும் நாம் வந்து ஆதரவு கொடுத்துடக்கூடாது. அவங்க ஏதாவது ஒன்று தவறு செய்தால் நாம் அவங்கள வந்து பகிரங்கப்படுத்தணும். இந்த மக்களிடம் வந்து பாருங்க, இவன் தாங்க எங்க சமுதாயத்துக்கே ரொம்ப மோசமான, இவனால தாங்க கெட்ட பேரு அப்படின்னு. இப்போ நம்முடைய கேள்வி கூட நம்ம அடிக்கடி பாலகௌதமன் அவர்கள் பேசும் பொழுது
அவர் துலுக்கன்கிற ஒரு வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறாருன்னு பலமுறை அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார். ஆனால் நீங்க நம்ம ஆளுகளே நீங்க அந்த பேரை சொல்றது பயன்படுத்துவது தவறு அப்படின்னு அவர்கள் மனதை புண்படுத்துகிறது அப்படின்னு அவர் அதுக்கான ஒரு லாஜிக்கலான விஷயத்த அவர் பலமுறை சொல்லியிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா 58 பேர் சாவறதுக்கு காரணமானவர் கோவை பாஷா. படுகொலை செய்த குண்டு வைத்து கொலை செய்ததற்கு கொலை குற்றவாளி, தண்டனை அனுபவிச்சாச்சு, இறந்து போயிட்டார். திடீர்னு 50,000 பேர் 6,000 பேர் வந்து அவர் ஊர்வலத்துல அந்த ஊர்வலத்துல கலந்து கொண்டு அவருக்காக துவா செய்யறாங்க. இந்த நாட்டுல வந்து ஏவுகணை விட்டு இந்த நாட்டை வந்து வலிமை மிக்க நாடாக உயர்த்திய டாக்டர் APJ அப்துல் கலாம், பாரத ரத்னா, அவர் இறந்த பொழுது இவர் உண்மையான இஸ்லாமியர்ல, இவருக்காக துவா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு அமைப்பு ஒரு பிரச்சாரம் செய்யுது. இப்போ நான் ரெண்டையும் பார்க்கும் பொழுது நான் எப்படி எடுத்துக்கணும்? இப்போ யார் முஸ்லீம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருதா? இந்த கேள்வியை தான் அவங்க இப்போ கேட்குறாங்க. இப்போ அப்துல் கலாம் இந்த நாட்டுக்கு பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ண, இப்போ இவங்க என்ன சொல்லணும் பெருமையா? எங்க அப்துல் கலாம் இல்லைன்னா உங்க வாஜ்பாய் என்னையா, உங்க பாஜக என்ன அப்படியே சொல்றீங்க வலிமையான பாரதம் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாம் எங்க ஆளியா? அப்துல் கலாம் ஏன் அவர் போட்ட திட்டம் ஏன்? அவர் தைரியமாக அமெரிக்காவுக்கே கடுக்கா கொடுத்து அவர் ஏவுகணையை விட்டாரியா? அப்படி போக்குறான் அணுகுண்டு வெடிப்பு நடத்தினாரியா? பெருமை பேசலாம். அப்படி சொல்ல இப்ப கூட பழனி பாபாவுக்காகவும் இமான் அலி படை வருகிறது, பாஷா படை வருகிறது அப்படின்னு கோஷம் போட்டு போறாங்கன்னா இவங்களுக்கு அப்துல் கலாம் படை வருது அப்படின்னு சொல்ல, அவர் வந்து அக்னி சிறகுகளாக ஒவ்வொருத்தனும் எப்படி கனவு காண வேண்டும், அவன் எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு அவர் எழுதின அந்த புத்தகத்துல சொன்ன இளைஞர்கள், அது என்ன வலிமையான வல்லரசாக கூடிய பாரதம் உருவாகணும்னு அவர் சொன்னாரு. அது எல்லார் மத்தியிலும் போகணும்னு அவனும் கோஷம் படல. இமாம் அலி படை வருது, பாஷா படை வருது அப்படின்னா என்னன்னா உங்களை கொல்றதுக்கு பல பேர் உருவாகிட்டு இருக்கான் அப்படின்னா இதை எப்படி பார்க்கறது? இதைத்தான் சமஸ்தா சொல்கிறதோ என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதனால சாதாரண இஸ்லாமியர்கள் இந்த பயங்கரவாத எண்ணம் கொண்டவர்களை வந்து அம்பலப்படுத்த வேண்டும். இப்ப கேரளால இந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருக்குன்னா தமிழகத்திலும் வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. நிறைவு செய்தியாக இப்பதான் யூரோப்பியன் யூனியன் கூட ஒரு பெரிய மதர் ஆஃப் டீல்ஸ் போட்டு கலக்குனது மோடி அரசு. அப்புறம் அமெரிக்காவோட அந்த 18% டேரிஃப் போட்டு 50% 18 ஆக்குனாரு பியூஷ் கோயல். இப்போ பாரத பிரதமர் அவர்கள் மலேசியா போயிருக்காரு. அங்க 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். செல்லும் இடமெல்லாம் வெற்றி அப்படிங்கிற மாதிரிதான் மோடி அவர்கள் செயல்பாடு இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இதை பற்றி விரிவாக பேசணும், அது ஒரு தனி வீடியோவில் வேணால் பேசலாம். ஆனால் அங்கே நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தை மட்டும் சும்மா ஒரு ஹைலைட்டாக அப்படி சொல்லிட்டோம்னாலே இது எந்த அளவுக்கு முக்கியமானது. குறிப்பாக செமிகண்டக்டர் இது மாதிரியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து டெரரிசத்துக்கு எதிராக 2 நாடுகள்லையும் இரட்டை நிலைப்பாடே இருக்கக்கூடாது. யார் டெரரிஸ்ட்னு உலகத்துக்கு அம்பலப்படுத்தணும், அதை ஒழிப்பதற்கு உண்மையாக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. ஏன் அங்கே வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி சொல்கிறாருன்னா, இந்தியாவுக்கு எதிராக பல பயங்கரவாத செயல்கள், லோன் உல்ஃப் அட்டாக், ஒரு தனி மனிதன் பயங்கரவாத எண்ணம் அவனுக்கு தலைக்கு ஏறிடுச்சு, மூளை சிலையை செய்து ஏறிடுச்சு. அவன் வந்து தனியாக வேற யாரையும் நம்மெல்லாம் கூட்டெல்லாம் வச்சுட்டோம்னா நம்ம சிக்கிக்குவோம், அது அந்த பிளான் வந்து சொதப்பிடும். அதனால் நம்மளே போய் தனியாக போய் இந்த வேலையை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதையாவது குண்டு வெடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறது. இல்லை குண்டு வெடிக்கலான்னு பிளான் பண்ணுறப்ப என்னையே அவனை அரெஸ்ட் பண்ணிடும். அவன்கிட்ட போய் கேட்கும், நீ எப்பட்றா எதுக்கு நீ வந்து குண்டு வைக்கணும்னு நினச்சா, நீ படித்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் படித்தேன். ஆமாம், நான் அந்த யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தேன். அப்புறம் எதுக்குடா நீ இது பண்ண அப்படின்னா, நான் ஜாகிர் நாயக் வீடியோலாம் பார்த்தேன், அதில் வந்து இஸ்லாத்துக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதை பார்த்த உடனே நான் படிப்பை கூட விட்டுட்டு, நான் படித்த படிப்பே இதுக்காக தானோ, குண்டு வைக்கிறதுக்காக தானோ அப்படின்னு நான் அந்த படிப்பை வந்து இதில் மடைமாற்றி விட்டேன் அப்படின்னு. சரி, இதுக்கு காரணம் யாருன்னா ஜாகிர் நாயக். அவன் ஜாகிர் நாயக் எங்கே இருக்கான்னா மலேசியா. ஸோ அந்த மண்ணில் இருந்து மோடி அழுத்தமாக ஒரு விஷயத்த சொல்றாரு, அந்த டபுள் ஸ்டாண்டர்டுங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் பல இடங்களில் இது மாதிரி பேசிட்டு வந்ததும் அவர்களோடு சில விஷயங்கள்
நடந்திருக்குது. அவங்க மீது நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ கனடாவில் ஆரம்பத்தில் பல விஷயங்கள்லாம் செய்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, அதாவது காலிஸ்தானிய பயங்கரவாதிகளுடைய ஓட்டுக்காக சில விஷயங்கள் செய்தார். இப்போ இருக்கிறவர் வந்து ஒரு சிலர் பேரை கேஸே கூட போட்டிருக்காங்க, ஒவ்வொரு சிலர் அரெஸ்ட்டும் கூட பண்ணியிருக்காங்கங்கிறது. போக போக இன்னும் பல மாற்றங்கள் நிகழணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ இங்கே டெரரிசத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அடுத்ததாக மலேசியாவுடைய பிரதமர் சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். நீங்கள் சொன்னது மாதிரி அமெரிக்காவோட இப்போ தான் டீல் முடிஞ்சது. யூரோப்பியன் யூனியனோட மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் முடிஞ்சது. அங்கே வந்து 0 பல விஷயங்களுக்கு டேக்ஸு, இங்கே வந்து 50% போட்டது 18% வந்திருக்கு. இது நமக்கு எந்த அளவிற்கு வர்த்தகத்தில் வியாபாரத்தில் பெரிய அளவு உதவ போகுது, பொருளாதார வளர்ச்சியில் எந்த அளவுக்கு உதவ போகுதுங்கிறது போக போக தெரியும். அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இன்னும் இருக்க போகுது. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திருப்பூர்லேருந்து சமாளிக்க முடியாத அளவிற்கு யூரோப்பியன் யூனியன்லேருந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பூம் ஆகும் அப்படிங்கிறாங்க. காரணம் என்னன்னா, பாகிஸ்தானும் பங்களாதேஷும் தான் இத்தனை நாள் வந்து அங்கே கோல வச்சுட்டு இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு சில பாலிசி முன்னே, அது வந்து பாவப்பட்ட கண்ட்ரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில டேக்ஸ் ரிடக்ஷன் கொடுத்து 0% அந்த இது இருந்தால அவங்க எவ்வளோ நாள் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து ஹைலி காம்படிட்டிவ் மார்க்கெட், அவங்க 2 பேர் மட்டுமே இதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பொழுது வந்து இந்தியாவும் அந்த இதுக்கு வந்துருச்சுன்னா, ஒரு குவாலிட்டி, திருப்பூருடைய குவாலிட்டி வந்து, அதனால தானே அமெரிக்காக்காரனே வாங்குறான். இப்போ 50% போட்டப்ப பெரிய அளவு பாதிப்பு வந்து திருப்பூருக்கு தான் வந்தது. ஏன்னா அங்கேருந்து நிறையா பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து திருப்பூர்லேருந்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கும் இங்கே திருப்பூர்லேருந்து பெரிய ஆல்ரெடி கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவு நமக்கு, ஏன்னா நமக்கு பெரிய அளவு டேக்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ 0 அப்படிங்கிறப்ப எங்களாலலாம் சமாளிக்க முடியாது. இப்போ வந்து டான் அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பத்திரிக்கை என்ன எழுதுதுன்னா, இப்போ மதர் ஆஃப் ஆல் டீல்ஸு, குறிப்பாக இந்த டெக்ஸ்டைலில் 0 வந்ததுனால நீங்கள் இனிமேல் ரீஒர்க் பண்ணும் பாகிஸ்தானில். நீங்கள் இப்போ அவங்களோட நீங்கள் வேற மாதிரியான நெகோசியேஷனுக்கு போகணும். இப்போ வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்னா நம்மளோட இந்தியாவோட உங்களால் மேட்ச் பண்ண முடியாது. லேபர், அவங்கள எஃபிஷியன்சி, ஸ்கில்லு, இது எதுவுமே நம்மளோட அவங்களோட மேட்ச் ஆக முடியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க ஃப்ளட்டட் ஆகிடுவாங்க அந்த மார்க்கெட்டில். நமக்கு அங்கே பொழப்பே இல்லைன்னா, ஒரே ஒரு ப்ராடக்டில் தான் வந்து டெக்ஸ்டைலில் தான் நம்ம வந்து வெளிநாட்டை எக்ஸ்போர்ட் பண்ணது மூலம் அது கிட்டத்தட்ட 30% அவங்களுக்கு இன்கம் வருது பாகிஸ்தானில். அது போச்சுன்னா நீ உன் சோழி முடிஞ்சதுடா. பலரும் அங்கே வந்து எச்சரித்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆகும்னு தெரியும். அவர் வந்து தலையில் சுற்றிட்டு இருக்காரு, ஐயோ இந்தியாவுக்கு 0 போட்டாங்கன்னு. யார்? யூனுஸ். சோழி முடிஞ்சது, நம்ம ஜோலி முடிஞ்சது அப்படின்னு. இங்கே நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு செக் வச்சாச்சு, கடல் வழியாக நீங்கள் எந்த இதையும் பங்களாதேஷ்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிற அந்த வேலையும் முடிச்சதுனால அவங்க பயப்படுறாங்க. இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து தான் அடுத்தது மலேசியாவும் இந்த விஷயத்துக்கு பல இது வந்திருக்கு. இன்னொன்று, அவர் இப்ராஹிம் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்துகிறாரு. என்னென்னா, ஏற்கனவே வந்து இந்த ஈஸ்ட் பாலிசி, அதாவது ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறத 2014 நரேந்திர மோடி அவர்கள் வந்த உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னா, இந்த தெற்காசிய நாடுகள், குறிப்பாக இந்த நாடுகளிடம் கலாச்சார உறவு, பண்பாட்டு உறவு, கனெக்டிவிட்டி, கல்ச்சுரல், எல்லா தளத்திலையும், எக்கனாமிக் எல்லாத்துலேயுமே நம்ம அவர்களோடு ஒரு புரிந்துணர்வு இருக்கணும் அப்படின்னா. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த டின்னர் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. இப்ராஹிம் வந்து எம்ஜிஆருடைய ரசிகர். அதில் வந்து அவங்க 2 பேரும் உட்காந்து, மோடியும் அவரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ போன பாட்டு என்னென்னா, நாளை நமதே, அந்த பாட்டு பாடுறாங்க. அந்த எம்ஜிஆருடைய பாட்டை 2 பிரைம் மினிஸ்டரும் ரசித்து, அவர் பிரைம் மினிஸ்டர் அவருடைய ட்வீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரணமாகவே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய, நம்முடைய குறிப்பாக தென்னிந்தியத்தில் இருக்கக்கூடிய நடிகர் எம்ஜிஆர் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு தெரியும். அவருடைய ஃபேன் தான் நம்ம இப்ராஹிம். ஸோ எனக்கும் எம்ஜிஆரை பிடிக்கும், இப்ராஹிமுக்கும் எம்ஜிஆரை பிடிச்சிருக்குது. எம்ஜிஆர் மலேசியாவையும் இந்தியாவையும் இணைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார், உலகத்திற்கு இந்தியா கொடுத்த மிகப்பெரிய கொடைங்கிறது தமிழ். உலகம் முழுக்க ஏதோ ஒரு இந்தி அங்கங்கே பேசுகிறாங்க, ஆனால் ஒரு கலாச்சார ரீதியாக இந்து கலாச்சாரம் இப்பொழுதும் பார்க்குறோம். அமெரிக்காவில் போனால் என்ன இது நடக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ மோடி எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போகிறாரோ அவரை வரவேற்கிறதே எப்படி?
கலாச்சார முறைப்படிதான் வரவேற்கிறேன். இப்ப மலேசியால போயிருந்தோன்னு அவருக்கு என்ன வரவேற்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், திருமுறை ஓதி திருமுறை பாடல்களை பாடி அந்த குழந்தைங்க பண்ண உடனே அவரை அறியாம கைதட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஸ்பஷ்டமாக அவங்க தமிழ்ல திருமுறை பாடின உடனே இந்த தமிழ் தான் வந்து உலகத்துக்கு எங்களுக்கு நாங்க கொடுத்த கொடை அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய திராவிட தற்கொலைகளுக்கு அது புரிய போறதில்ல. இவங்க ஏதோ மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் நம்மெல்லாம் இது திராவிடம், அங்கேயும் பெரியார் இருக்கிறான்லாம் இங்க உருட்டுவாங்க. அங்க நேற்று போய் காட்டிட்டாரு அவரு. இந்திய கலாச்சாரமும் மலேசிய கலாச்சாரமும் எவ்வளவு பின்னி பிணைந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ரொம்ப முக்கியம், நேதாஜி அவர்கள் அயனி அது அறியும் பொழுது அங்கு ஒரு பேஸ் இருந்தது நமக்கு. அவர்களுடைய அந்த பணி ஆற்றியவர்கள், அயனியில பணியாற்றிய அந்த மோஸ்ட் சீனியர் ராஜாராவ் அவரை வந்து மீட் பண்ணி அவரோடு பேசி இருக்கிறார். அது என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். பாருங்க, மலேசியா போனாலும் தமிழ் கம்யூனிட்டியை சந்திக்கிறாரு. நேதாஜியுடைய அயனியில இருந்தவங்க அந்த போர் வீரர்கள், அந்த நேரத்தில் சண்டை போட்ட நம்ம சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களே போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ், எல்லா விஷயத்தையும் இதுதான் சொன்னேன், கலாச்சாரம், பண்பாடு, எக்கனாமிக் எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைத்து அந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. இது வந்து இதையும் கூட பாருங்களேன், இதை ஆரம்பத்தில் 1991 இதை வந்து நரசிம்மராவ் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். அவங்களுடைய அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறப்ப நான் நேரு ஃபேமிலி இந்த தேசத்தின் மீது பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருந்த நரசிம்மராவ் அவர் வந்து லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு அவர் கொண்டு வர்றார். அதாவது நம்ம அமெரிக்காவோடு ஒரு பக்கம் கூட்டணி வைக்கிறோம், யூரோப்பியன் அந்த கவர்மெண்ட்டோட எப்படி பேசுறோம், வர்த்தக ஒப்பந்தம் எப்படி பண்றோங்கிறது வரும். ஆனா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த நாடுகள், ஏசியா நாடுகளோடு நாம் எப்படிப்பட்ட உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதை அந்த மாடல் பண்றது வந்து நரசிம்மராவ் அவர்கள். அதை யார் கெட்டியா பிடிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதுன்னா வாஜ்பாய் அவர்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் மன்மோகன் சிங் கொஞ்சம் பார்த்தார். ஆனா அதை வந்து இன்னும் பண்ணி இன்னும் அதை வந்து மெருகேற்றி இன்னும் இந்த பக்கத்துல எப்படி கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் பாதுகாப்பு, குறிப்பிட்ட கடல்சார் பாதுகாப்புங்கிறது விஷயம், அது பிறகு வர்த்தக ஒப்பந்தம் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் மாடல் பண்ணது தான் அந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. இதை வந்து நரேந்திர மோடி 2014 கொண்டு வர, அதன் அடிப்படையில் தான் இப்போ சந்திச்சிருக்காங்க. அதனால தான் நான் வந்து நீங்கள் ஒரு வேலையை பார்த்தா எவ்வளவு வேகமாக செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் வந்து அவ்வளவு புகழ்ந்து, நான் என்னுடைய நண்பர் அப்படிங்கிறாரு. என்ன, நான் வந்து அவ்வளவு அணுக்கமான நண்பர், அவர்கிட்ட பல விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஆகவே இந்தியா வர்த்தக உறவை ஒவ்வொரு தளத்திலும் அதற்கான ஒரு வழிமுறை வச்சிருக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கு. அமெரிக்காட்ட உறவுனா அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அது, யூரோப்பியன் யூனியன்ல எப்படி ஸ்ட்ராட்டஜி வைக்கணும்னா அது ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்குவாட் கண்ட்ரியில அங்க எப்படி உறவு வச்சுக்கணும்னா அது ஒன்று. இப்பொழுது இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில இங்கே இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட எப்படி உறவு வைக்கிறதுனா அப்படி, இப்படி நாட்டை பொருளாதாரம், கலாச்சாரம் அனைத்து வகையிலும் முன்னேற்றம். இப்ப அதனாலதான் கிண்டல் விஸ்வகுருவை பார்ப்பா அப்படின்னு, அவர் விஸ்வகுரு தான் அப்படிங்கிறதான் கேட்க வரேன். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பதவியேற்ற 2 ஆண்டுகளுக்குள்ள உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்த்தவர்கள்லாம் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. ஊரா சுத்திக்கிட்டே இருக்காரு, எங்க பிரைம் மினிஸ்டர் உள்ளூர்லயே பார்க்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் உலகம் சுற்றியதன் பயனாக அந்த வெளிப்பாடு இப்போ நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இவங்க இப்ப பேசணும்னு நினைக்கிறேன், எங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேச முடியலன்னு ட்ரம்ப் தான் சொன்னாரு. அதை வந்து ட்ரேட் மினிஸ்டர் இங்கே பியூஷ் கோயல், அங்கே இருக்கக்கூடிய ட்ரேடு செக்ரட்டரி இவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க, நீ ரஷ்யாட்ட வாங்கக்கூடாது, அங்கே வாங்கக்கூடாது. இப்போ வரைக்கும் ரஷ்யா வந்து இப்போ இது வரைக்கும் முழுசாக என்ன நடந்திருக்குன்னா இனிமேல் போக போக வரும். இப்போ வெனிசுலாலேருந்து ஆயில் வாங்கணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுதுன்னா அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லிட்டாங்க. வெனிசுலாட்டேருந்து நாங்கள் எப்போ வாங்கலை, ஒரு சில காலகட்டத்தில் தடைன்னு இருந்தப்பொழுது தான் நான் வாங்கலை, வெனிசுலாட்டே நம்ம வாங்கிட்டு தானே வாங்காது இப்ப வாங்குறோம் புதுசா. அமெரிக்கா ட்ரம்ப் அப்படியே கையை பிடிச்சி மிரட்டினதுனால இந்தியா வெனிசுலால வந்து வாங்கியிருக்கோம். ஆனா மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொன்னது மாதிரி இந்தியாவுடைய நலன் இப்போ
சவுதி அரேபியா UAE கிட்ட வாங்கிட்டு இருந்தோம் கச்சா எண்ணெய். அதை விட ரொம்ப கம்மியா கொடுத்தது ரஷ்யாட்ட வாங்கினோம். இப்ப ரஷ்யாவோட கம்மியா வெனிசுலா கொடுக்குதுன்னு வாங்க போறோம், வேண்டான்னு சொல்லுவோமா? ஏன்னா அதோடைய எண்டு யூசர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு அதனால பெனிஃபிட்னா அதை பயன்படுத்த தான் போகிறோம். இந்த முறையில தான் எல்லாரோடு இந்தியா உறவு வைத்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லுகிறார். அதனால தான் அவர் விஸ்வகுரு அப்படின்னு இந்த தேசத்தை விஸ்வகுருவாக அவர் கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறது அந்த செய்தி. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். வந்தே மாதரம். வந்தே மாதரம்.